கடவுளே, நான் இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்தேன். வெண்ணையில இருந்து எனக்கு ஆரம்பமாக போது போல இருக்கு. போமாமா செல்லக்குட்டி, கிளம்புவா. எம்மா, அண்ணி வெண்ணின்னு இழுத்துட்டு இருக்காத, நேரம் ஆகுது, கிளம்பு. கடவுளே, இவ வார போயிட்டு வாரேங்கால. சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வா, ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்பி விடுங்க. என்னால முடியல மர்மோல. முடியலன்னா உங்களுக்கு ஒரு வைத்தியம் கொடுக்குமாத்தே. மாமியார் வீட்டுக்கு போறியா? எத்தை, அவளை இப்பதான் வீட்டுக்கு போறான்னு சொல்லியிருக்கா, அதுக்குள்ள போறியான்னு என்ன கேள்வி இது? சின்ன பொண்ணு வீட்டுல நல்ல கூத்தும் கும்மாளமும் தான் நடக்குது. நல்ல நாத்தனா வச்சு நமக்கு நல்ல நேரம் போகுது. அப்போ உங்க அம்மையும் சேர்த்தே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? சரிமக்கா, நல்லா சாப்பிட்டு எடுத்துக்கிறியா? என்ன டாக்டர் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு எடுத்துக்கிறியாவா? இந்த பொண்ணு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கா. இந்த நாத்துவுக்கு மாமியாருக்கு இதான் சரி. செல்லக்குட்டி, கிளம்புவோமாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. இருங்க வாரே. அம்மா, மாமியார் வீட்டுக்கு போகும்போது வீசுன கையை வெறும் கையுமா போக கூடாதுன்னு சொல்லுவேலம்மா. அம்மா, என்னெல்லாமா வாங்கி வச்சிருக்கேல்ல, எடுத்து தாமானா போட்டு. மர்மோல, என் கூட வா மர்மோல. எங்க ஊட்டி கொடைக்கானலுக்கா? இல்ல மர்மோல, என் மாவன் ஊருக்கு போகும்போது வீசுன கையை வெறும் கையுமா போடா. அவ மாமியாரி 4 விதமா கேப்பா. ஏன்தே 3 விதமா கேட்க மாட்டாளா? இந்த நேரத்துலயும் உனக்கு காமெடியா மர்மோல? என்ன பார்த்தா உனக்கு அப்படி காமெடி பீஸ் மாதிரியா தெரியுது? சின்ன பொண்ணு, எனக்கே தாங்க முடியல. அவன் மாமியாரி காமெடி பீஸா, அவளே ஒத்துக்கிட்டா. பஸ்தியக்க சும்மா இருக்க வாய வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சோக நிகழ்ச்சி மாதிரி என் மாமியாலும் நாத்தனாவும் பொங்கி அழுதுட்டு இருக்காவோ. இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் சிரிச்சது தெரிஞ்சு அவ்வளவுதான், என் மாமியாக்காரி என்ன உசுரோட விட மாட்டா. எடுத்து குசு குசு பேசிட்டு இருக்க. இல்லத்தே, நம்ம நாத்துவ சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு ஏதாவது கையோட கொடுத்துதான் அனுப்பணும்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத்தே. இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிய? மரமலை எடுத்துட்டு வருவோம். வாரேன். என்ன ஏங்க, உங்க அம்மைய பேசாம உங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டானா? அட பாவி, போவதுக்குள்ள மாமியாவ வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு நினைக்கா. நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. முட்டை கண்ணனுக்கு எப்படி அதிர்ச்சியா இருக்கும்? அதான் முழிச்சு பேந்த நின்னுட்டு இருக்காரு. என்னங்க, ஒண்ணு இல்லன்னு பதில சொல்லுங்க. சரி செல்லம், வீட்டுல போய் பாத்துக்கலாம். இது என்ன அநியாயமா இருக்கு? பழங்கிழம்லாம் ஒரு பையில இருக்கு. கிரைண்டர் எதுக்கு? பச்சை கலருக்கு பிளாஸ்டிக்கோட எதுக்கு? இது எப்படி இந்த நேரம் கேட்க? நாத்து, சந்தோஷம் தானே? ஆமா நீ, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த கிரைண்டர் தருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தீபாவளி பண்டிச்சிட்டுல வாங்கிட்டு வந்ததுதான். சரி, வீட்டுல சும்மா தானே கிடக்கு, அண்ணன் பாவமே பாவம், பரிதாபமா இருக்கு அவர் நிலைமையை பாக்குறதுக்கு. அதான் சரி எடுத்து கொண்டு தந்தேன். பச்சை கலர் குடம் சூப்பரா இருக்க, ஜம்முன்னு இருக்க புது குடம். ஆமாடா, பிடிச்சிருக்கு. நல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இந்த கலர் குடத்தை பார்த்து பச்சை கலர் சிங்கிச்சா, சிவப்பு கலர் சிங்கிச்சா அப்படி நினைச்சுக்கிட்டு எங்க தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன். இப்போ குடத்தை நல்லா பிடிச்சிருக்கல. இனி டெய்லி நீங்க தான் தண்ணி எடுக்கணும். அப்போ அந்த கிரைண்டர் என்ன மர்மன பேந்த முழிச்சிட்டே கேள்வி கேக்கியா? கிரைண்டர் உங்களுக்கு தான். எனக்கா? ஆமாண்ணே, கிரைண்டர் உங்களுக்கு தான், நாத்துவுக்கு இல்ல. இந்த ஆட்டோரில் அரைச்சி என் மாப்பிள்ள அரவுசரா போயிட்டாரு. அண்ணி கொஞ்சம் கிரைண்டர் தருவீங்களான்னு கேட்டா. அதான் உங்க நாத்துவோட ஆசைப்படி கிரைண்டர் கொண்டுட்டு போங்கண்ணே. இனி கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க. என்ன யாரு இவன் கல்ல தூக்கி போடுதானே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மாமியார் சீர்கொண்டு வராடி, அவ கிரைண்டர் மிக்ஸி கொண்டு வராடி. அடச்சா, இவ்வளவு நேரம் கனவா? யானை இப்படி பேத்த கணக்க முடிச்சிட்டு இருக்கிய? இன்னைக்கு எல்லா பரிசையும் வாங்கிக்கோங்க. மர்மோனே, எனக்கு ஒத்த மாவா, கண்கலங்காம பாத்துக்கிடுங்க மர்மோனே. டேய், மாத்தி சொல்லி அனுப்புங்க. உங்க மோபல பாத்துக்கிட்டு சொல்லுங்க, அவரை கண்கலங்காம. நீ சொல்லுது ஒரு பக்கம் சரிதான் மர்மோளே. இப்ப கவலைப்படாதம்மா, உன் மர்மோனை நல்லபடியா பாத்துக்கிடுவே. கிரைண்டர் வந்துட்டல, இனி அழாம அரைப்பாருமா அவ. அண்ணி, அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. என்ன அது கவலையே படாத, நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அது போகும்போது கரைய கூடாது, வீட்டுக்கு போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டானே.
அதெல்லாம் போடுவோம். போ, நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. அப்படியே மத்தியானம் சோத்த ராத்திரி சோத்த முடிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கியோ? அப்படியே தான் இருக்கும். நாத்து எப்படியாப்பட்ட ஆளு ஏதாவது ஒரு ஐடியாவை போட்டிருப்பா. இப்படியே தேய்ச்சி உட்காந்து ராத்திரி ஆகும். அந்த ராத்திரி ஆயிட்டு போல நொன்னிம்பா, அதுக்கப்புறம் காலையில போறம்பா, அடுத்த நாளைக்கும்பா. இப்படியே ஏதாவது ஒரு இழுவையை உருவாக்குறதுக்குலாம் அலைதா. அழாம சிரிச்சிட்டே வாமா. சிரிச்சாச்சா? இனி அழ போறது நான் தானே. பா போ. அத்து பாய், ஒரேடியா பாய். அடப்பாவி, அடங்க மாட்டேன். அப்ப கூட போயிட்டு வருவேன்னு தான் சொல்லுதான். சின்னு, உனக்கு இனிமே ஜாலி தானே? உன்னை அத்து பெட்டியை கட்டிட்டா பாப்போவும் நம்ம ஜாலியா உட்காந்து கதை பேச முடியா? பஸ்னியக்கா ஒரு நிமிஷம் என் மாமியா கிளம்பிட்டு சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா ஏதாவது சொல்லும். தே, அர்ஜென்டா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வரேன். என்னத்தே? சரி மருமலை, சீக்கிரம் போயிட்டு வாண்ணா. சரி, நான் சாப்பிட வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காம நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்னத்தே, உங்க மொபைலையும் நினைச்சிட்டு இருக்காதியா? சரி மருமலை. இந்த வசந்தி இருக்காள, ஒரு விதமும் உருப்பட விட மாட்டான். என் மருமோளையும் கூட்டி சேர்த்துட்டு அலைதா. என் மோவ போனா இப்ப இவளை இழுத்துட்டு எங்கேயோ போவா போறான். வசந்திக்கு அவ மாமியாரிட்ட சொல்லி கொடுத்தாதான் அடங்குவா. இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாள் பார்த்துட்டு தானே இருக்கேன். என் மோவா வீட்டுக்கு போறா. மாமியாரி என்ன சொல்ல போறாளா தெரியலையே. அவ மாமியாரி ஏதாவது சண்டை கிட்ட போட்டான்னு என் மோவா போன்ல எனக்கு சொல்லட்டு. அதுக்கப்புறம் அவ முன்ன போய் நின்று அவ பம்பையை பின்னி எடுத்துருவோம்ல. பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஏடி, ரெண்டு பேரும் மரத்துக்கு மேல ஏறி கிடக்க, கீழே இறங்கு கட்டி. எம்மா, மரத்துக்கு மேல இருக்குது ஜாலியா இருக்குமா? ஜாலியா இருக்கா? சரி இருக்கட்டு, ரெண்டு பேர் கீழே இறங்கி யாராவது ஒருத்தி இந்த குழம்பு டேஸ்ட் பரகட்டி உப்பு வரப்பெல்லாம் காணுமான்னு. எம்மா, இவள பாக்க சொல்லு. ஏடி மூத்தவள வா, கீழே இறங்கி வா. எம்மா, உன் குழம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எம்மா, நான் சொல்லுதேம்மா. ஆமாட்டி, என்னைக்கு நான் வைக்க குழம்பு நல்லா இருக்கும்லாட்டி. எம்மா, அத நாங்க சொல்லணும். எம்மா, நீ வைக்கிற குழம்பு ஒரு குறை சொல்ல முடியாதுமா. குழம்பு பாக்குறதுக்கு அப்படியே பளிச்சு கலர் கலரா இருக்கும். அப்படியே? ஆமாமா, ஆனா டேஸ்ட் மட்டும் நாக்குல வச்சா வரவே வராது, சுத்தமா நல்லா இருக்காது. ஏடி, ரெண்டு பேருக்கு கிண்டலா இருக்கா? நான் எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் பேச மாட்டேன். இந்த கரண்டி தான் பேச பாத்துடுங்க. நீ இனிமே பேசாண்டா, கரண்டி இனிமே பேச சொல்லு. இவ வேற, நம்ம எப்பண்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், அதை கிண்டல் அடிக்கலான்னு வருவா. ஏங்க பிள்ளைல விட்டு கிடந்து சத்தம் போட்டு கிடக்க? எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சு பாத்துக்கோ. அதுல என்ன குத்தம்? ஒரு குத்தமும் இல்ல கித்தமும் இல்ல. நேத்து ராத்திரியில இருந்து ஒரு மாதிரி மூக்கடைச்சிட்டு ஜலதோஷம் மாதிரி இருந்துச்சு. அத வாய்க்கு வேற நல்லா இல்லையா? அதான் அந்த சாம்பாரை எடுத்து குடிச்சு பார்த்தா உப்பு வரப்பெல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சரி குடிச்சு பார்த்து சொல்லுங்கட்டி கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுதே. இந்த பிள்ளைகளோ மாட்டேங்குவா. அதுக்குதான் ஒரே கிண்டல் பண்ணிட்டு கிடக்கும். வா, சாம்பார் நல்லா இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, மனம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுது. உப்பு வரப்பு ஒண்ணும் பார்க்காம சாம்பாரை கொடுத்துன்னு வச்சுக்கியா, என் மாமியாரி ஒரே ஆட்டம் போட்டு தீப்பா. குழம்பு நல்லா இல்ல, கூட்டு நல்லா இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு வந்து, ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்தாச்சு. அப்படி இப்படி ஆன பூனை 62. ஆமா, உன் மாமியாரிக்கு இல்லடா சொல்லவே தெரியாது. மாமியாரியை பத்தி கேட்கவே வேணுக்கா, அவிச்ச காக்கா பறக்கும்பா. அதனாலதான் சவத்தை செரப்பட்டுட்டு இது எழுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கட்டின்னு. இவ்வளவு மாட்டேன்ட்டு கிடக்காள்வா. அதுக்கு தம்பி கிடந்து சத்தம் போட்டு கிடந்தேன். ஏ அப்பா, இவ்வளவுதானே பிரச்சனை? இதுல என்ன இருக்கு? ஏக்கா, நான் டேஸ்ட் பார்த்து சொல்லுதேக்கா, அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த கரண்டில கொஞ்சோண்டு சாம்பார் எடுத்தாரே, குடிச்சிட்டு டேஸ்ட் பாரு. எனக்கு அப்படி சாம்பாரை தனியா எடுத்து குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் பார்க்க தெரியாதுக்கா. வேற எப்படி பாப்ப? சாம்பாரை மணத்தி பார்த்தே உப்பு இருக்கு உரப்பு இருக்குன்னு சொல்லிருவியோ? இல்லக்கா, அவட்ட கேளா எப்படின்னு. எப்படி சொல்லுடி? ஒரு தட்டுல சுவாத்த போட்டு கொஞ்சம் சாம்பாரையும் ஊத்தி அதுக்கு சைடுல ஒரு கூட்டையும் வச்சு கொண்டு வா. எல்லாத்தையும் சாப்பிட்டு எடுத்து பார்த்துட்டு தாங்க எனக்கு சொல்ல தெரியும். அப்படியா? சோறு வடிச்சிட்டியா? ஆமாட்டி, சோறெல்லாம் வடிச்சு முதல்ல எடுத்து கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுட்டேன். அது மாதிரி கூட்டு வச்சாச்சு, குழம்பு தான் அடுப்புல போட்டிருந்தேன். இப்போ சரி, அப்ப இரி கொஞ்சோண்டு காணி சோறு போட்டு கொண்டு வரேன். ஒரு தட்டுனா ஒரு தட்டு கொண்டு வந்துடாத, எனக்கு ஒரு தட்டு கொண்டாக்கா. எம்மா, இந்த வசதி இருக்காளே. ரெண்டு பேருக்கும் சோத்துக்கு மேல மரத்துக்கு மேல ஏறி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஆமாத்தே, ரொம்ப பிடிக்கும். நீங்களா சின்ன பிள்ளைய இருக்கும்போது இது மாதிரி செவத்துக்கு மேல மரத்துக்கு மேல எல்லாம் ஏறி இருக்கீங்களா? என்ன கேள்வி மக்கா கேட்டா? எப்பா, செவுரட்டி குதிக்கிறது என்ன, மரமெட்டி சாடுறது என்ன, அந்த தோட்டத்துல இந்த தோட்டத்துல மாங்காய் கொய்யாக்கான்னு பறிச்சு தின்னு எப்போ இதான் எங்களுக்கு சுவாலியே. நாங்களும் அப்படிதான் சின்ன பொண்ணு. சின்ன வயசுல மாங்காய் தோட்டத்து பக்கத்தோடி போறது, மாங்காயை பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே உப்பு முளத்தப்படியெல்லாம் கொண்டு போவோம். அங்க வச்சு கல்ல வச்சே உடச்சி இந்த மாங்காவை அந்த உப்பு முளத்தப்படியெல்லாம் போட்டு அப்படியே தூவி சாப்பிடுவோம் பாரு. அப்படி நாக்கெல்லாம் ஊறும். ஆமா வசந்தியக்கும், உங்க பேர்ல மாங்காய் பறிச்ச கேஸ் நிறைய இருக்காம்ல. இது கொஞ்சம்னா போதுமே, உடனே கிக்கி பிக்கிம்பா சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்துக்கிட்டு. சரி விடுங்க. கொண்டா மக்களே, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா வந்தானதான் சாப்பிடுவோம். சரி, அப்ப நாங்க சாப்பிடுதோம். புஷ்பக்கோ, உப்பு வரப்பு பார்க்காமலே வச்சிருக்கிய, எவ்வளவு அளவுல இருக்கு தெரியுமா? எல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படியே உப்பு வரப்புலாம் ஜம்முன்னு சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. ஆமாக்கா, நான் இப்பெல்லாம் சாப்பிட்டதே இல்ல பாத்துக்கோ. எப்பா, உனக்கு மட்டும் எப்படிதான் கைமணம் வருதோ தெரியலம்மா. சரி சாப்பிடுங்கட்டி, அவளத்தையும் நல்லா அள்ளி நைய நொறுங்க சாப்பிடுங்க.
எடி ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் உன் நாத்துக்காரி போயிட்டாளா? இக்க போயிட்டாக்கா, ஒரு வழியா திருவாரூர் தேர தள்ளுன மாதிரி தள்ளி விட்டாச்சு. உன் மாமியாக்காரி ஊழ போட்டிருப்பாளா? போவாத மவளேன்னு. ஊளையா? வசந்திய கிட்ட வேணா கேட்டு பாருங்க, ஒரே ஒப்பாரி போவாத மொவளேன்னு. கடைசியில எப்படியோ மொவ போயிட்டா. எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கோ. டாக்டர் சொன்னது தானே சாப்பிடக்கூடாது அது இதையும் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு இங்க இருக்கிறது வெறுத்து போச்சு போல இருக்கு. என்ன யாதுன்னு தெரியல, எப்படியோ பெட்டியை கட்டிட்டா. எப்படியா மாப்பிள்ளை வீட்டுல போய் நல்லா இருந்தா சரிதாம்மா. என்ன சொல்லிட்டு போறாளா? என்னத்த சொல்ல இருக்கு, போயிட்டு வரண்டு போறா. மாராசி மாமி அங்க என்னத்த சொல்ல போறாளோ தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதை யாதுன்னு. பொய் போன் போடுதுன்னு இருக்கா. சரி போன் போடட்டு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விவரத்தை தெரிஞ்சுக்கிடலாம். சரிடி சாப்பிடுங்க, குழம்பு ஆறுது பத்தியா. சொந்தங்களே, நாங்க நல்லா சாப்பிட்டாச்சு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நாங்க நினைக்கோம். சொந்தங்களே, என் நாத்தனா மாமியாரி வீட்டுக்கு போயிருக்கா. அங்க என்ன கலைபரம் ஆக போகுதுன்னு தெரியல. எப்படி ஆகாம இருக்குமா மாமியார் விடல? ஆமா சொந்தங்களே, நானும் என் மாமியா கிட்ட கிடந்து என்ன பாடுபட்டு இருக்கேன் பாத்துட்டு தானே இருக்கியா. ஏக்கா நீ கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போவ, அதனால எப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனா என் நாத்தம் அப்படி இல்ல. ஏக்கோ என் நாத்தனாருக்கு வாயில வாஸ்து சரியில்லைக்கா. என்னட்டி சொல்லுத உன் நாத்துவுக்கு? வாயில வாஸ்து சரியில்லையா? ஆமாக்கா, வேற எப்படி சொல்ல, அவதான் ஒண்ணுன்னா 10ன்னு சண்டையை இழுப்பாள. உன்னை கேட்கவா செய்யணும்? அம்மா வீட்டுல இங்க வந்து சண்டையை இழுப்பா, இதுல மாமியார் வீடுனா சொல்லவே வேண்டாம். சொந்தங்களே, நான் சொன்னது சரிதானே, என் நாத்துவுக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு. அடுத்த வீடியோல என் நாத்துவோட கதையை தொடர்ச்சியா பாப்போம். ஆமா சொந்தங்களே, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களோட அழகான கமெண்ட்களை சொல்லுங்க. சரி, போயிட்டு வர சொந்தங்களே.